ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கார்த்திகை பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு. கார்த்திகை பண்டிகைனாவே நம்ம மனசுக்கு ஞாபகத்துக்கு வருது முதல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு ஏற்றி வைப்பது. வீடு முழுக்க நம்ம நிறைய அகல் விளக்குகள் ஏற்றி வைப்பது வழக்கம். ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா, சாதாரண அகல் விளக்கு இல்லாமல் நிறைய பேர் புதுசாக என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு அதை வாங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு வருஷமும் வந்திருக்கிற நியூ டிசைன்ஸ் இந்த கடையில் ஏகப்பட்டது வரும். அதை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர், அதாவது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற கடை தான் அது. இங்கே புது டிசைன்ஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதை தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேராக வாங்க முடியல, நங்கநல்லூருக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் பார்க்குற உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அவங்க கொரியர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இவங்கக்கிட்ட இந்த வருஷம் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே அடுக்கு விளக்குகள் நிறையா இருக்குங்க. இப்போ பிள்ளையார் மேலே இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா சங்கு விளக்கு. இது சிவலிங்கம் நடுவில் இருந்து பஞ்சதீபம் ஏற்றுற மாதிரியான அமைப்பு. இது நந்தி விளக்கு. இது வீடு அமைப்பிலான ஒரு விளக்கு, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. இதுவும் அடுக்கு விளக்கு தான். இதுவும் அடுக்கு விளக்கு, ஆனால் அன்னபக்ஷி மேலே அதே மாதிரி யானை மேலே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய விளக்கு. இதுவும் அன்னபக்ஷி விளக்கு. இது பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதி கூடிய இருக்கக்கூடிய விளக்கு. இது ரொம்ப அழகாக டெரக்கோட்டா விளக்குங்க. இதோட இதழ்கள்லாம் நம்ம பிரித்து மூடி அந்த மாதிரி செய்யலாம். இது 2 வருஷத்துலேருந்து இந்த கடையில் ரொம்ப 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 ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விளக்கு. கலராக முரத்தில், பூக்கள் அலங்காரத்தில், அன்னபக்ஷி மயில் மேலே இந்த மாதிரி மூடி கூட வச்சுக்கலாம். அப்புறம் மாக்கல் விளக்கு இருக்குது. இது ஹேங்கிங், நம்ம தொங்க விடலாம் இந்த விளக்கை. இது பாருங்கள், அம்பாளுடைய திருப்பாதத்தில் இருக்கக்கூடிய விளக்கு. இது நட்சத்திர விளக்கு. இது பாருங்கள், இது தூபம் ஏற்றி வைக்கிற ஸ்டாண்டு. இதுவும் ஹேங்கிங், தொங்க விடலாம் வீட்டு வாசலில், ரொம்ப நல்லாயிருக்கும். இது யானைக்கு மேலே இருக்கக்கூடியது. இது நம்ம மண் பானை இருக்கு இல்லையா, அதாவது அரிசி பானைக்குள்ளே அரிசியை போட்டு அதை மூடி அதுக்கு மேலே விளக்கு வைக்கிறது. இது குலதெய்வ விளக்கு அப்படின்ட்டு இந்த வருஷம் ட்ரெண்டிங்காக வந்திருக்கு. நம்ம மனசில் எது நினச்சி வேண்டின்ட்டு இதில் அரிசியை நிரப்பி இது மேலே நம்ம மூடி போட்டுட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சோன்னா நம்ம வேண்டினது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. இது தினைக்கும் கூட நம்ம இந்த மாதிரி ஏற்றி வைக்கலாம். இப்போ நம்ம பிராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஏகப்பட்டது வந்திருக்குங்க. பித்தளை விளக்கெல்லாம், அதாவது சைஸ் வாரியாக இருக்குது, வெயிட் வாரியாக இருக்குது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. சங்கு சக்கர விளக்கு இருக்குது பாருங்கள். இப்போது நீங்கள் ஸ்டாண்டில் இருக்குது இந்த விளக்குலாம் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு 5 படி அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் முருகருக்கு ரொம்ப வேண்டிக்கிறவங்க இந்த விளக்கெல்லாம் வாங்குவாங்க. முதல்ல இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் விளக்குக்கே நம்ம மூடி போட்டு அணையாமல் இருக்கிறதுக்காக. பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கனாலும் சின்னது, அதே மாதிரி மூடி போட்டு வைக்கிறது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சரவண பவ அப்படின்னு இருக்குது. இந்த விளக்கு தாமரை தண்டு, தாமரை நின்னுண்டு அப்படியே தாமரை தண்டோடு இருக்கிற மாதிரி விளக்கு. ஓம் சரவண பவ விளக்கு தான் ஹைலைட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விளக்கு. நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வேண்டி கரிச்சு இந்த விளக்கு ஏற்றலாம். இது தாமரை தான், ஆனால் ரொம்ப சின்னது, ஆனால் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
ஓம்னு சொல்லிட்டு இருந்த விளக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாக விளக்குங்க. அதாவது ராகு கேது பரிகாரம் செய்யணும், அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு 21 வாரம் நம்ம ராகுகால நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றி வச்சோன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. இது குபேரர் விளக்கு, சுற்றி காசு இருக்குது, நடுவில் விளக்கு ஏற்றி வைக்கிறது. இது நம்ம அணையாமல் இருக்கிறதுக்காக ஏற்றக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விளக்குகள் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது திரி ஸ்டாண்டு பார்க்க போகிறோம். பெரிய பெரிய அகல் விளக்குகள்லாம் உள்ளுக்குள்ளே திரி போயிடும் இல்லையா, அது போகாமல் இருக்கிறதுக்காக இந்த திரி ஸ்டாண்டு வச்சு நம்ம ஏற்றுவோம். இது பாருங்கள், வேல் எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாராகி அம்மன் உட்காந்துட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் இருக்கார். அதே மாதிரி குபேரர் அந்த செட் அப்படியே இருக்குது. மேலே லக்ஷ்மியோட கீழே குபேரர் இருக்கிற மாதிரியான விளக்கு, மகாபெரிவா. வேல் எல்லா சைஸ்லேயும் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த விளக்கு ஏற்றி வச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். சுற்றி கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம இந்த கிளாஸ் ஃபினிஷாக இருக்கிற இந்த இதை அப்படியே மூடிட்டு நம்ம வச்சிட்டோன்னா அதோட நிழல் ரொம்ப அழகாக விழும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விளக்கு, பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு. நல்ல கனம், நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது, இப்போ மார்கழி மாதம் வருது இல்லையா, வரப்போகிறது. அதனால் ஆண்டாள் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு துளசி மாடம், இதை நம்ம வச்சு கூட டெய்லி திருப்பாவை சொல்லலாம். நிறையா திரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம கார்த்திகை பண்டிகைக்காக 365 திரிகள் போட்டு நம்ம பரணி தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அதற்கு ஈஸியாக இருக்கக்கூடிய திரியும் இருக்குது. நான் அதோட வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன், எப்படி வீட்டில் பரணி தீபம் ஏற்றுறது அப்படின்ட்டு. அதுக்கு இந்த திரி யூஸ் பண்ணுவோம். இது இல்லாத கலர் கலராக நம்ம குபேரருக்கு நிறைய திரியெலாம் வாராகி அம்மனுக்கு ஏற்றுறது இதெல்லாமே இருக்குது இங்கே. ஸோ பூஜா ஐட்டம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் ஒரு கடைக்காக போகாமல் இந்த கார்த்திகைக்கு தேவையான பொருட்கள் வாங்கறச்சேவே நீங்கள் எல்லா விஷயமும் இந்த கடையில் வாங்கிக்கலாம். ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி இந்த வாழை இது அவ்வளோ பார்க்குறதுக்கு உண்மையான வாழை மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த ஊரில் உங்களுக்கு இந்த வாழை மரம்லாம் கிடைக்கல, அந்த பண்டிகை சமயத்துக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வாங்கி வச்சுக்கலாம். சின்ன சின்ன தட்டுகள் இருக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்கெல்லாம் அது மேலே வச்சு நம்ம ஏற்றுறதுக்கு. ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா விளக்கும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அணையாமல் இருக்கிறதுக்காக சில பேர் கண்ணாடி இது பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணும்னாலும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே குரியர் அனுப்புவாங்க. இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற இந்த ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டருக்கு வந்தீங்கன்னா ஒரு விசேஷத்துக்கும் புது புது கலெக்ஷன்ஸ் குமிஞ்சுட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் என்னுடைய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.